அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனும் ஹார்ட்ஃபுல்னஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து ஹார்ட்ஃபுல்னஸ் கட்டுரை எழுதும் நிகழ்ச்சி, அதாவது ஹார்ட்ஃபுல்னஸ் எஸ்ஐ ஈவெண்ட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் 2021 யுனெஸ்கோ மற்றும் யுஎன்ஐசி 2 தொண்டு நிறுவனங்களோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரை எழுதும் நிகழ்ச்சியை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தோட தீம் பார்த்தோம் அப்படின்னா கருணை. தமிழில் பார்த்தீங்கன்னா கருணை, ஆங்கிலத்தில் வந்து கைண்ட்னஸ். இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்ட அனுபவம், அதாவது இதில் பங்கு பெற பார்ட்டிசிபெண்ட் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் கருணை பொறுத்து இருந்ததுன்னா, இல்லை மற்றவர்கள் அவங்களோட நண்பர்களோ இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த கருணை சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை அவங்க சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்ல சுற்றுச்சூழலில் நடந்த கருணை சம்பந்தப்பட்ட அனுபவங்களை வந்து ஒரு கட்டுரையாக எழுதலாம். இந்த வருஷம் வந்து அதுதான் வந்து தலைப்பு. இது யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 14 to 18 இயர்ஸ் வந்து ஒரு குரூப்பாகவும், 19 to 25 வயசு 2வது குரூப்பாகவும் வந்து பிரிச்சிருக்கோம். இந்த குரூப்புக்கு என்னென்ன வரைமுறைகள்னு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி வந்து ஆகஸ்ட் 12, 2021 இணையதளத்தில் வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ சைட்டில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஒரு கட்டுரை எழுதிட்டு இது சமர்ப்பிக்கிறது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 2021 அன்னைக்குள்ளே அந்த நம்ம அவங்க கட்டுரையை வந்து சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பரிசீலனைக்கு எடுத்துட்டு எல்லா கட்டுரைகளையும் பார்த்துட்டு வெற்றியாளர்கள் பற்றிய அறிவிப்பு வந்து டிசம்பர் 30 டிசம்பர் கடைசியிலோ இல்லை ஜனவரி முதல் வாரம் 2வது வாரத்தில் வந்து இந்த வெற்றியாளர்களை வந்து அறிவிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட ஹார்ட்ஃபுல்னஸ் எஸ்ஐ ஈவெண்ட்டோட கான்செப்ட். பட் இதில் என்னென்ன இந்த வாட்டி என்ன புது மாதிரியாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றத பார்ப்போம். இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ஈவெண்ட் ஃபுல்லாமே வந்து ஆன்லைனில் போகிறது. இப்போ தட் இஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எஸ்ஐ எழுதிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து போய் அப்லோட் பண்ணலாம். ஏன் ஆன்லைன் அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா தொற்று நோய் இருக்கிறதுனால நம்மளோட வாலண்டியர்ஸ் யாரும் ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு எஸ்ஐ அப்ளிகேஷனை பற்றி என்னென்ன, எஸ்ஐ ஈவெண்ட்டை பற்றி என்ன இருக்குது, எப்படி நடக்குதுலாம் சொல்லி அப்புறம் அவங்கள்ட்ட கட்டுரையை வாங்கி முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ வந்து இது ஃபுல்லாமே ஆன்லைனில் நடக்கணும். இன்னொன்று ஆன்லைனில் பண்ணுறதுனால இது உலகம் முழுசும் இந்த ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து போகிறது. இதுக்கு எங்கே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னா இங்கே லிங்க் இருக்குது பாருங்க, hfn.link/SI ஈவெண்ட். இதை காப்பி பண்ணி நம்ம இதில் இன்டர்நெட்டில் டைப் அடித்தோம் அப்படின்னா அந்த எஸ்ஐ ஈவெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஏஜ் ரிலேட்டட் கேட்டகரிஸ் அப்படின்னு வந்து இதில் பார்த்தோம் இல்லையா போஸ்டரில், அது பார்த்தீங்கன்னா முன்னாடி போன வருஷம் வரைக்கும் என்ன இருக்குன்னா கிளாஸ் 9 to 12 வந்து ஒரு கேட்டகரியாகவும், அப்புறம் காலேஜ் போகிறவங்களோட இன்னொரு கேட்டகரியாகவும் இருந்தது. இப்போ இது உலகம் ஃபுல்லாக போகிறதுனால எந்தெந்த ஊரில் அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, எந்த வயசில் படிப்பாங்க, 12th படிப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. அதனால் 14 to 18 இயர்ஸ் வயது வச்சு இந்த குரூப்பை பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்கணும் அந்த கட்டுரை. அது மாதிரி அடுத்த குரூப் 19, 25 பார்த்தீங்கன்னா 750 வார்த்தைகளுக்கு மேலே மிகாமல் இருக்கணும். எஸ்ஏ அப்படி எழுதி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எஸ்ஏ ஈவெண்ட் சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது அவங்களோட பேர், அம்மா பேர், அப்பா பேர், சில இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கப்புறம் அந்த எஸ்ஏ வந்து அவங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணது முன்னாடி என்ன எடுத்து வச்சுக்கணும்னா அந்த எஸ்ஏவை வந்து ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வயசு இருக்குது இல்லைங்களா, இந்த வயசை வந்து நிரூபிக்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த் என்ன வேணால் ப்ரூஃப் வச்சுக்கலாம். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், இல்லை அவங்களோட டிசி இருக்கட்டும், இல்லைன்னா ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்கிட்டேருந்து வந்த ரெக்கார்டோ, இல்லை அவங்க படிக்கிற பள்ளி கல்லூரியோட ரெக்கார்டோ, அந்த டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணணும். ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரே ஒரு எஸ்ஏ ஒரு லாங்குவேஜில் தான் எழுத முடியும். ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காருன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுத முடியும்னா முடியாது. ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுதணும். அப்படி வந்து ஒரு 2 லாங்குவேஜில் எழுதினாருன்னா அந்த எஸ்ஏ வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாது. ஸோ 2மே ரிஜெக்ட் ஆகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்டு. அதாவது 16 வயசுக்கு கீழே, இந்த 14, 15, 16 இருக்குங்க இல்லையா, இந்த வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து
அவங்களோட பெற்றோர்களோட சம்மதத்தோட தான் இந்த எஸ்ஐ ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அந்த கேள்வி கேட்டுப்போங்க. அங்கே வந்து அவங்க டிக் பண்ணிவிட்டு ஆமாம் 14-15 வயசில் இருந்தவங்கன்னா 16 வயசு கீழே இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் இந்த எஸ்ஏ எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். அந்த இதில் வெப்சைட்டில் அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்மில் வந்து அவங்க இமெயில் ஐடி கொடுக்கணும். அந்த ரெண்டுத்தையும் எஸ்ஏவையும் டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சுட்டு கையில் வச்சுட்டு இமெயில் ஐடி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போகிறோம். ஓடிபி வரும் இல்லையா நம்ம மொபைல் நம்பருக்கு. அது மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு போனதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் கோட் அங்கே ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த 2 டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணால் போகிறோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் அவங்களோட ஸ்க்ரீனில். அந்த சப்மிஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் வந்து அவங்க எஸ்ஏ சப்மிட் பண்ணதுக்குண்டான ஆதாரம். ஸோ அதை வச்சுட்டு அப்புறமா வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ்னா அந்த நம்பர் ரெஃபரன்ஸ் வச்சு அவங்க வந்து ஏதாவது கேள்விகள் வந்து நம்மள்ட்ட கேட்கறது இருந்தால் கேட்கலாம். இது வந்து எப்படி எஸ்ஐ ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதை பற்றி நான் விரிவாக்கும். இப்போ வாலண்டியர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கொரோனா தொற்று நோய் இருக்கிறதுனால யாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்கூல் காலேஜஸ்லாம் சில காலேஜஸ் சில ஸ்கூல் தான் திறந்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லெட்டர் ஆஃப் இன்ட்ரடக்ஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த போஸ்டர் இப்போ நம்ம முதல் பேஜில் பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்துலையும் இருக்குது. இந்த போஸ்டரை வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை ஒரு சாஃப்ட் காப்பியும் லெட்டர் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஒரு சாஃப்ட் காப்பியாக வந்து அவங்க இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். ஸ்கூலில் இல்லை காலேஜுக்கு அவங்க இமெயில் ஐடி அனுப்பலாம். நேரில் போக முடியாததுனால எப்படி நமக்கு இமெயில் ஐடி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம வந்து அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் இருக்கும். மொபைல் நம்பர்லேருந்து அவங்களோட பேசி அவங்களோட இன்ஃபர்மேஷன் இமெயில் ஐடியை வாங்கிட்டு அந்த ஸ்கூலில் உள்ள பிரின்சிபல்லோ இல்லை கரஸ்பாண்டன்ட் யார்கிட்ட நமக்கு டச் இருக்கோ அவங்கள்ட்ட வந்து இந்த இமெயில்ஸை அனுப்பலாம். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பரிசுகள், அதாவது டாப் 2 ப்ரைஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின்னர் அண்ட் ரன்னர் அப் இன் போத் கேட்டகரிஸ். மொத்தம் 2 கேட்டகரி இருக்கு இல்லையா. ஸோ 2 கேட்டகரியில் வந்து ஒரு கேட்டகரியிலையும் ஒரு வின்னர் ஒரு ரன்னர் அவங்க வந்து எல்லா 15 லாங்குவேஜஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வர 3லேருந்து 10 ரேங்க் பண்ண எஸ்ஏஸ்க்கு வந்து ஒரு ரேங்க் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனோட ஒரு மொமெண்டோஸும் போகும். யாரெல்லாம் வந்து ரேங்க் நம்பர் 3லேருந்து ரேங்க் நம்பர் 10 வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மெரிட் சர்டிஃபிகேட்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம். மெரிட் சர்டிஃபிகேட்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து தமிழில் வந்து ஒரு 100 எஸ்ஏஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டாப் 10% ஆஃப் எஸ்ஏஸ் ஒரு 10 அப்படின்னா 10 பேருக்கு வந்து மெரிட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதான் இந்த 3 அவார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் இந்த எஸ்ஐ ஈவெண்ட்டை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். இப்போ இந்த ஸ்கூலில் ஒருத்தவங்க இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறாங்க, அவங்க வந்து இந்த ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டு இல்லை இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சு இதுக்கப்புறமா மேலே எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும், என்ன இமெயில் ஐடியில் வந்து நம்ம வந்து ஏதாவது குவரிஸ் கேட்கலாம் அப்படின்றத வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பொது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் குவரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரதர் ஆத்மநாதன் 8778569022 அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சிஸ்டர் மீனா அவங்க நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம். இல்லை என்னை தொடர்பு கொண்டு இந்த 2 நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். இல்லை இமெயில் அனுப்பிச்சு கேட்கணும் அப்படின்னா sai@heartfulness.org ஸோ அந்த பொது இமெயிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அங்கேருந்து வந்து உங்கள் சந்தேகங்களுக்கு வந்து விளக்கம் அளிப்பாங்க. இப்போ இந்த எஸ்ஐ ஈவெண்ட் சைட்டுக்குள்ளே நம்ம எப்படி போகணுன்றதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இந்த hfn.link/SI ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து வெப்சைட்டுக்கு போவோம். நம்ம இதில் போய்ட்டு இங்கே டைப் படிக்கலாம். நம்ம காப்பி பண்ணி டைப் அடித்ததுக்கப்புறம் இதான் வந்து சைட் ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் இங்கே இருக்க தீம் ஃபார் போத் கேட்டகரிஸ், என்னென்ன மொழிகளில் வந்து இந்த வாட்டி எஸ்ஐ ஈவெண்ட் வந்து நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா
ஃபாரின் லாங்குவேஜஸ் 6 ஃபாரின் லாங்குவேஜ் இருக்குது. அரபிக், சைனீஸ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ரஷ்யன், ஸ்பானிஷ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 லாங்குவேஜஸ் இருக்குது இங்கே. இதுக்கு கீழே போனீங்கன்னா என்னென்ன இப்போ இன்ஃபர்மேஷன் இந்த எஸ்ஐ ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும்னா இந்த லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை டவுன்லோட், சப்போஸ் தமிழில் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை டவுன்லோட் பண்ணலாம். நம்ம இங்கே இதில் இருக்கும். ஸோ இதனுடைய ஆர்ட்ஃபுல்னஸ் கட்டுரை நிகழ்ச்சி வந்து எப்போ தொடங்கிட்டு, ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணுறோம், இந்த வார்த்தை வரம்பு சொன்னேன் இல்லைங்களா, 14லேருந்து 18 வருடங்களுக்கு 500 வார்த்தைகள் எழுதணும், 19, 25, 750. இதை மாதிரி இந்த ஈவெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கைட்லைன்ஸ் ஃபார் சப்மிஷன் இருக்குது. இப்போ டவுன்லோட் எவாலுவேஷன் க்ரைட்டீரியா எப்படி வந்து எவாலுவேட் பண்ணுறோம், பரிசீலனை செய்கிறோம் எஸ்ஏஎஸை அப்படின்ட்டு அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போஸ்டர்ஸ் டவுன்லோட் பண்ணால் இங்கே இருக்குது. ஸோ தமிழில் போய் பார்க்கணும், இங்கே தமிழில் உங்களுக்கு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சலாம், இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்பலாம். இதை எப்படி சப்மிட் பண்ணணுன்றதை பார்ப்போம். நம்ம இங்கே வந்து சப்மிட் யுவர் எஸ்ஏ இருக்குல்ல, ஒன்ஸ் பார்ட்டிசிபென்ட் எஸ்ஏ எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் யுவர் எஸ்ஏ ஸ்க்ரீனுக்கு போனதுக்கப்புறம் இங்கே செலக்ட் யுவர் லாங்குவேஜ், தமிழில் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டார் குறியிட்ட எல்லா ஃபீல்டும் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வயது சான்றிதழ் அந்த ஸ்கேன் பண்ணி வச்சது வந்து 1 MBக்கு மிகாமல் இருக்கணும். கட்டுரையோட ஸ்கேன் பண்ணதும் வந்து 3 MBக்கு மிகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் குறியிட்டதெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபில்அப் பண்ணணும். பங்கேற்பாளர் வயது அவங்க ட்ரை பண்ணினா போகும். சப்போஸ் 15 வயசு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரி 1ல் வந்துடுவாங்க. 24 அப்படின்னா கேட்டகரி 2. சப்போஸ் 45 வயசு இருக்கிறவங்க எழுத முடியும்னா முடியாது, இங்கே வந்து நமக்கு அலோவ் பண்ணாது. ஸோ அந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கிறவங்க தான் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த கல்வி நிறுவனத்தோட பெயர்லாம் ஆப்ஷனல், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணினதுக்கப்புறம் இங்கே வந்து எந்த மொழியில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்றது இங்கே செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இந்த யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களோட இமெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். அந்த இமெயில் ஐடிக்கு வந்து இந்த குறியீட்டு எண் அனுப்புவோம்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போகும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால அந்த ஸ்பேம் ஃபோல்டர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பேம் ஃபோல்டரையும் செக் பண்ணுங்கள். அங்கே இந்த எஸ்ஐ ஈவெண்ட்டை இதுலேருந்து இன்ஸ்டியூட்லேருந்து மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அதை இங்கே காப்பி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் 2 ஃபைலாக லோட் பண்ணுங்கள். இங்கே வந்து வயது ஆதார பதிவேற்றம், டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபு, இங்கே கட்டுரை பண்ணினதுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு இங்கே தான் அந்த பேரண்டல் கன்சென்ட், பெற்றோரோட சம்மதத்தோட 16 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க வந்து இங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும். இதை வந்து சப்மிட் பண்ணிட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த கட்டுரை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா அதை ரெஃபரன்ஸ் பண்ணி எஸ்ஐ ஈவெண்ட்டுக்கு மெயில் ஐடி அனுப்பிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பேண்டமிக் டைம் இருக்கிறதுனால ஆர்ட்ஃபுல்னஸ் ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து குளோபலாக எடுத்துன்னு உலகம் ஃபுல்லாக எடுத்துன்னு போகணுன்றதுனால ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறோம். உலக அளவில் எங்கே தமிழ் பேசினாலும் சரி, அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், இல்லை சிங்கப்பூரில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் எழுதலாம். அதனால் வந்து இடம் வந்து ஒரு தடை அல்ல. ஸோ எல்லாரும் எழுதி இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது வந்து ஆர்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் ஆவா. ஸோ இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றிகரமாக நடத்துவோம். அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.